எக்ஸ்பெண்டிச்சர், அதாவது இப்போ உதாரணத்துக்கு ப்ராஃபிட் லாஸ் பத்தி பேசணும்னா இன்னொரு விஷயமும் இருக்கும். அதுதான் என்னது, காஸ்ட் பிரைஸ் என்ன, செல்லிங் பிரைஸ் என்னங்கிற ஒரு விஷயம் இருக்கும். அல்லது வேற மாதிரி பேசுறதா இருந்தா இன்கம் எவ்வளவு, எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளவுங்கிறத பத்தி இருக்கும். சோ இந்த இந்த 4 விஷயங்களை வச்சு நிறைய கேள்விகள் வந்திருக்கு, முன்னாடியும் சரி இதுக்கப்புறமும் சரி. சரிங்களா? இப்போ ஒரு 2 days ஆட்டு நான் இதுக்கு முன்னாடி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். இந்த இன்க்ரீசிங் அண்ட் டிக்ரீசிங் பர்சன்டேஜ்க்கு ஒரு ஃபார்முலா தெரியும். ஃபைனல் வேல்யூ மைனஸ் இனிஷியல் வேல்யூ டிவைடட் பை ஸ்மால் வேல்யூ இன்டு 100 சொல்லி ஒரு போடுவோம். ரைட்டா? சோ அது பேஸ் ஃபார்முலா. அந்த பேஸ் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம என்ன செய்யறோம், சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இந்த பர்டிகுலரா அந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கணக்குக்கு தனியா ஒரு ஃபார்முலா இருக்கு. ஆனா அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம பார்த்த அந்த ஃபார்முலாவை ஒத்தி தான் வரும். சரிங்களா? பட் இருந்தாலும் இந்த ஃபார்மட்ல உள்ள ஃபார்முலாஸ் வந்து உங்க நேரத்தை ரொம்ப அதிகமா மிச்சம் பண்ணி கொடுக்கும். நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். இப்ப நான் சால்வ் பண்ண போற கணக்கு ஒண்ணு ரொம்ப யோசிச்சு ரொம்ப லென்த்தா நான் சால்வ் பண்ணேன். ஏன் இதுக்கு ஒரு ஃபார்முலா யோசிச்சா என்னன்னு சொல்லி ஒரு ஃபார்முலா தேடும் போது ஒரு ஃபார்முலா கிடைச்சது எனக்கு. அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது அப்படிங்கிறதுக்குள்ள ஆன்சர் வந்துட்டு ஜஸ்ட் கால்குலேஷன், அவ்வளவுதான். ஏன்னா நமக்கு வந்து எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டைமிங் தான் வந்து ரொம்ப சேவ் பண்ணணும். ஃபாஸ்டா ஆன்சர் பண்ணணும், கரெக்டா ஆன்சர் பண்ணணும். இந்த 2 விஷயமும் மெயின்ங்கிறதுனால இந்த ஃபார்முலா பத்தி லேசா நம்ம பார்த்து. இப்ப நீங்க பாருங்க, நம்ம கையில வந்து if you are given expenditure and income, okay, if you are given expenditure and income, அதாவது உங்க கையில எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளவு அப்படிங்கறத கொடுத்தாங்க, இன்கம் எவ்வளவு அப்படிங்கறத கொடுத்தாங்க. பொதுவா ப்ராஃபிட் அப்படிங்கன்னா என்ன அர்த்தம்? ப்ராஃபிட் நம்ம கையில கிடைச்சிருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் பண்ண செலவை விட எனக்கு வரவு ஜாஸ்தின்னு அர்த்தம். அதுதான் இது அர்த்தம். அதான் இங்க போட்டுக்கணும். செலவை விட வரவு ஜாஸ்தி, which means income greater than expenditure. அப்ப நான் ப்ராஃபிட் எப்படி கண்டுபிடிப்பேன்? நார்மல் கால்குலேஷன். ப்ராஃபிட்ங்கிறது அந்த இன்கம்ல இருந்து நம்ம எக்ஸ்பெண்டிச்சர் செப்பரேட் பண்ணா கிடைச்சிடும். இதெல்லாம் பிரச்சனை இருக்கு. இப்ப நமக்கு பிரச்சனையே கால்குலேட் ப்ராஃபிட் பர்சன்டேஜ். ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கால்குலேட் பண்றதா நமக்கு சவாலான விஷயம். அதுதான் கொஞ்சம் டக்குனு மைண்ட்ல வராது. சோ அதுக்கான ஃபார்முலா என்னன்னா எக்ஸ்பெண்டிச்சர், அதாவது ப்ராஃபிட் டிவைடட் பை எக்ஸ்பெண்டிச்சர் இன்டு 100. அவ்வளவுதான். நான் இவ்வளவு செலவு பண்ணிருக்கேன், எனக்கு இவ்வளவு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. சோ 100 இன்டு 100 மீன்ஸ் என்ன அர்த்தம்? நான் 100 கன்வெர்ட் பண்றேன் அப்படின்னா, which means பர்சன்டேஜ் கன்வெர்ட் பண்றேன் அப்படின்னா. ரைட். இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா லாஸ்ட் பர்சன்டேஜ். இதே லாஸ்ட் பர்சன்டேஜ் என்ன அர்த்தம்? நான் செலவு பண்ணதை விட எனக்கு வந்த வரவு கம்மின்னு அர்த்தம். which means என்னோட செலவு அதிகம், வரவு கம்மி. அதான் இங்க மென்ஷன் பண்ணிருக்கோம். அப்ப அந்த லாஸ் நீங்க எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? அந்த செலவுல இருந்து வரவை கழிச்சிருக்கீங்க, அப்ப அது லாஸ். சோ சேம் தான், அதே ஃபார்முலா தான் இங்கே கண்டினியூ ஆகுது. இங்க நீங்க ப்ராஃபிட் போட்டிருப்பீங்க, லாஸ் போட்டுருக்கோம், அவ்வளவுதான். நான் இவ்வளவு செலவு பண்ண எனக்கு இவ்வளவு நஷ்டம் ஆயிட்டு, அப்ப 100க்கு எவ்வளவு நஷ்டம், இதுதான் கணக்கு. இந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு நான் கிளாஸ் முடிஞ்சாலும் போட்டு விடுறேன், நீங்க உங்க ரெஃபரன்ஸ் வச்சுக்கணும். அடுத்து உங்க கையில if you are given இன்கம் கொடுத்துட்டாங்க, ப்ராஃபிட் பர்சன்டேஜையும் கொடுத்துட்டாங்க, உங்களுக்கு எக்ஸ்பெண்டிச்சர் கேட்கறாங்கன்னு வச்சுக்கோ. அப்படி கணக்கெல்லாம் இருக்கு. சரிங்களா? அதுக்கான ஃபார்முலா என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த இருக்குல்ல, இன்கம் டிவைடட் பை 1 plus ப்ராஃபிட் பர்சன்டேஜ் டிவைடட் பை 100. ஓகே, இதை மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்க டிஃபிகல்ட்டியா இருக்கும். பட் 2 முதல்ல பாத்தீங்கன்னா அல்லது யூஸ் பண்ணி சம் சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா ஞாபகம். எனக்கு எக்ஸ்பெண்டிச்சர் வேணும்னா இன்கம் டிவைடட் பை 1 plus ப்ராஃபிட் பர்சன்டேஜ் பை 100. ரைட்டா? இப்போ இது எதுக்கு? ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கொடுத்து இன்கமும் கொடுத்து எக்ஸ்பெண்டிச்சர் கேட்கணும். அதே உல்டாவா? if you are given income and loss percentage அப்படின்னா உங்களுக்கு ஃபார்முலா என்ன? இதே ஃபார்முலா தான். நீங்க ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்க தெரியும். சேம் ஃபார்முலா தான். இந்த ஃபார்முலாவையும் கம்பேர் பண்ணி பாருங்க. சேம் ஃபார்முலா தான். இங்க பிளஸ் இருக்கும், இங்க மைனஸ் இருக்கும். சோ இங்க ப்ராஃபிட் இருக்கும், இங்க லாஸ் இருக்கும். அவ்வளவுதான், வேற எந்த வித்தியாசமும் கிடையாது. நீங்க ஒரு ஃபார்முலா மைண்ட்ல வச்சுக்கிட்டா போதும். ஏன்னா நீங்க சிம்பிளா ஞாபகம், நமக்கு வந்து ப்ராஃபிட் வரும்போது பிளஸ் போடுறோம், எக்ஸ்பெண்டிச்சர் வரும்போது லாஸ்ல வரும்போது மைனஸ் போடுறோம். ஓகே, சோ இந்த 2 ஃபார்முலா நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க. சரி, அவ்வளவு. அடுத்து இன்னொன்று இருக்கு.
முக்கியமானது என்னன்னா அந்த ஒரு நிமிஷம் கால்குலேட் த இன்கம். சரி, இது கூட பெரிய இம்பார்ட்டன்ட் கிடையாது, அந்த இது மட்டும் தான் நமக்கு மெயின். ஓகே, சோ இதை நான் எடுத்து வச்சேன், ஆனா பெரிய தேவைப்படாது, இருக்கட்டும். இருந்தாலும் ரெஃபரன்ஸ் இதை வச்சுக்கோங்க, சரிங்களா? இப்போ நம்ம எங்க போயிரும், நம்ம டைரக்டா ப்ராப்ளத்துக்கு போயிரும். சரி, ஓகே, ரைட். சோ இந்த கொஸ்டின்ஸ் நீங்க பாருங்க, 2023 டிசம்பர்ல கேட்ட கொஸ்டின் இது, ரைட்டா? சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனியோட செலவு என்ன, வரவு என்ன, அது ப்ராஃபிட்டா லாஸா அப்படிங்கறத ஒரு டேட்டாவை கொடுத்துருக்காங்க. சோ இங்க பிளஸ் மென்ஷன் பண்ணா உங்களுக்கு ப்ராஃபிட் அர்த்தம், மைனஸ் மென்ஷன் பண்ணா லாஸ் அர்த்தம். சோ இவங்க சம் டீடைல்ஸ் ஆர் நாட் கிவன். இப்போ இந்த 2018ல ஒரு கம்பெனி வந்து 190 செலவு இருக்கு, ஆனா எவ்வளவு இன்கம் வந்ததுன்னு தெரியல, ஆனா லாபம் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க, இருக்கு, நம்ம டேட்டா இருக்கு. So some hidden details are also available. So with these details, we have to answer the following questions. Okay. So we have to solve each and every question one by one. First question. Profit in 2020. Relax our question. Okay. Profit in 2020 is dash percentage more than 2018. அதாவது 2018ல உங்களுக்கு இங்க லாபம் கிடைச்சிருக்கு, 2020லயும் உங்களுக்கு லாபம் கிடைச்சிருக்கு. இங்க இருந்து இங்க எத்தனை பர்சன்டேஜ் கூட அப்படிங்கிறது கேள்வி. நீங்க உடனே என்ன செஞ்சிடக்கூடாது, இங்க 15 இருக்கு, 20 இருக்கு, அப்ப 5% கூட, ஏன்னா பர்சன்டேஜ் தான் கேட்டிருக்கு. ஸோ 5% நினைச்சிடக்கூடாது. ஏன் நினைச்சிடக்கூடாதுன்னா, இங்க எனக்கு 15% லாபம் கிடைச்சிருக்குன்னா இங்க நான் பண்ண செலவு ஒரு அமௌண்ட் இருக்கும், இங்க 20% லாபம் இருக்குன்னா நான் பண்ண செலவு ஒரு அமௌண்ட் இருக்கு. ஸோ இந்த அமௌண்ட் சப்போஸ் இங்கேயும் 192 வருது, இங்கேயும் 192 வருது அப்படின்னா நீங்க யோசிக்காம இது 20 சொல்லிடலாம், சாரி 5 சொல்லிடலாம். ஆனா இங்க வேற அமௌண்ட், இங்க வேற அமௌண்ட் இருக்கிறதுனால அப்படி சொல்ல முடியாது. நீங்க என்ன மெத்தட்ல சால்வ் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எனக்கு இங்க எவ்வளவு லாபம் அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும், இங்க எவ்வளவு லாபம் நான் கண்டுபிடிக்கணும், ரைட்டா? சரி, நான் ஃபர்ஸ்ட் இன் 2018ல உங்களுக்கு எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளவு, 192. எல்லாமே மில்லியன்ஸ்ல இருக்கு, பட் நம்ம வேற நம்பர்ஸ் யூஸ் பண்ணிக்கிறோம். ப்ராஃபிட் எவ்வளவு நமக்கு, ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு 15. ஓகே, 100க்கு 15 ரூபாய் கிடைச்சிருக்கு, அதான் அர்த்தம். 15%, 100க்கு 15ன்னா 192க்கு எவ்வளவு, அப்ப என்ன செய்யணும், 192 மல்டிப்ளை பண்ணணும், ரைட்டா? சோ இதை நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர், இது வந்து ஈஸியா நீங்க சால்வ் பண்ணலாம். அப்படின்னா 192 இன்ட்டு இதோட ஆன்சர் என்னது 0.15. நமக்கு இதை அடிச்சு டிவைட் பண்றதை விட மல்டிப்ளை பண்றது கொஞ்சம் டைம் சேவ் கொடுக்கும். ஸோ அதனால நீங்க இப்பயே நீங்க ஃபாலோ பண்ணுங்க, ஈஸியா. என்ன செய்யணும், 192வையும் 15ஐயும் நீங்க மல்டிப்ளை பண்ணி கிடைக்கிற ஆன்சர்ல இருந்து 2 ஸ்டெப் முன்னாடி புள்ளி வைக்கணும். அதாவது 2880 அப்படின்னு உங்களுக்கு கிடைக்கும். சோ 2 ஸ்டெப் முன்னாடி புள்ளி வச்சீங்கன்னா 0 கேன்சல் ஆயிரும். ஏன் 2 ஸ்டெப்னா இங்க 2 ஸ்டெப் முன்னாடி புள்ளி வச்சிருக்கு. சோ அதனால ரைட். இப்போ உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் 28.8. அப்ப இந்த இடம் எனக்கு 28.8 கிடைச்சு. லாபம் எனக்கு 192 மில்லியன் நான் செலவழிச்சா எனக்கு 28 மில்லியன் லாபம். இதே மாதிரி 2018ல பார்ப்போம். In 2020ல பார்ப்போம். எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளவு நமக்கு 2020ல உங்களுக்கு 210. அண்ட் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் உங்களுக்கு 20%. அப்ப என்ன செய்யணும், 20/100 into 210 அப்படிதானே? சோ இது ஈஸியான கால்குலேஷன் 42. அப்போ இங்க நமக்கு கிடைச்சது 42, ரைட்டா?
சோ அவனே மோர் தென் கொடுத்துட்டான். அதாவது 2018 விட 20ல கூட தான் இருக்கு. எவ்வளவு பெர்சன்டேஜ் கூட இருக்கு? சோ இங்க இருந்து இங்க இன்க்ரீசிங் ஆயிருக்கு. இன்க்ரீசிங் பெர்சன்டேஜ் என்னன்னு கேக்குறான். சோ ஆப்வியஸ்லி இன்க்ரீசிங் பெர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு என்னது? ஃபைனல் வேல்யூ மைனஸ் இனிஷியல் வேல்யூ டிவைடட் பை இது இன்க்ரீசிங்கிறதுனால ஸ்மால் வேல்யூ இன்டு 100. நம்ம ஃபைனல் வேல்யூ நம்ம கடைசியா கிடைச்சது 42 மைனஸ் 28.8. இந்த ரெண்டுல ஸ்மால் வந்து பாத்தீங்கன்னா 28.8 into 100. சப்பார்ட் பண்ணினா உங்களுக்கு 13.2 டிவைடட் பை 28.8 into 100. சோ இங்கேயே ஒரு ஸ்டெப் தள்ளி தான் வருது, இங்கேயே ஒரு ஸ்டெப் தள்ளி தான் வருதா, நீங்க அப்படியே அதை ஃபுல் நம்பரா மாத்திடலாம். 132 டிவைடட் பை 288 100. சோ இதை கால்குலேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் 45.83%. சோ அப்போ 2018 விட 2020ல உங்களுக்கு அதிகமான லாபம் இருந்திருக்கு. எந்த அளவுக்கு தான் 45.83. எக்ஸாக்ட் ஆன்சர் தான். ஓகே, 45.83 is the correct answer. சோ இதுலயும் பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் லாஸா இருந்தாலுமே நம்ம சேம் ஃபார்முலா தான் யூஸ் பண்றோம். சோ அப்போ முக்கியமான விஷயம் மெத்தட்ஸ் அண்ட் ஃபார்முலாஸ் நீங்க நீட்டா மைண்ட்ல வச்சுக்கிட்டீங்கன்னா எப்பேற்பட்ட சமயம் நீங்க சால்வ் பண்ணலாம். இந்த சம்ல ஏதாவது டவுட் இருக்கா? இந்த சம்ல ஏதாவது டவுட் இருக்கா? Okay, thank you. We will go to the next question. Okay. இப்போ நம்ம இது ஒரு கொஸ்டின். இந்த கொஸ்டின் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, in 2022 இருக்கு 2022 if the expenditure of a company was 15% more as compared to 2019. 2019 காட்டிலும் 2022ல ஆன செலவு எவ்வளவு கூட? எவ்வளவு கூடனா 15% கூட. ஓகே, சோ அப்போ நமக்கு இன்கம் ஆஃப் தி கம்பெனி இன் 2022 என்ன வரும்ங்கறத கேள்வி. ஓகே, இப்போ நீங்க பாருங்க 2000 கேள்வியை தெளிவா கவனிக்கணும். 2022ல ஒரு செலவு ஆகுது. என்ன செலவுங்கிறத அவன் இங்க கொடுக்கல. அது என்ன செலவுனா 2019ல ஆன செலவை விட 15% கூட. அப்ப இங்க இருந்து ஒரு 15% எக்ஸ்ட்ரா வருது. அந்த எக்ஸ்ட்ரா எங்க வரும்? இங்க வரும். கேள்வி என்ன? இந்த இன்கம் ஆஃப் த கம்பெனி. அப்போ இந்த கேள்வி, இதுதான் கேள்வி. ஓகே, எனக்கு இது தெரிஞ்சாதான் இங்க இருந்து இன்கம் எவ்வளவு கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா இது தெரிஞ்சதுன்னா இங்க நஷ்டம். நீங்க பாருங்க இங்க நஷ்டம். சோ இந்த ரெண்டையும் நம்ம வச்சுட்டு தாராளமா இதை கண்டுபிடிக்கிறோம். ரைட், இதான் மோட்டிவ். சரி, இப்ப நம்ம அவன் பேசின பேச்சுக்கே வருவோம். 2019 பொறுத்த வரைக்கும் ஆன செலவு உங்களுக்கு 248. 15% more in 2022 அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கான். 100க்கு 15 ரூபா அதிகம்னா 248 எவ்வளவு அதிகம் தான் கேள்வி. சோ இத கால்குலேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் 37.2. ஓகே, அதாவது அதிகமான அமௌண்ட் தான் இது. அப்ப நம்ம என்ன செய்யணும்? எக்ஸாக்ட் எக்ஸ்பெண்டிச்சர் இன் 2022 என்னவா இருக்கும்? ஆல்ரெடி 248 2019ல இருக்கு. அது கூட 37.2 எக்ஸ்ட்ராவா செலவாயிருக்கு. ரெண்டையும் நீங்க ஆட் பண்ணணும். ஆட் பண்ணா உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் 285.2. இதுதான் 2022ல ஆன செலவு. இப்ப அவங்க கேட்கறது இன்கம். சோ அவங்க கேட்கறது இன்கம், நம்ம கையில இருக்கிறது எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் லாஸ் பர்சன்டேஜ். ஓகே, இப்ப
இப்போ இந்த இன்கம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா நான் சொன்னேன். நான் அடுத்த பேஜ்ல போறேன். இன்கம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன ஃபார்முலானா இன்கம் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஸ்பெசிபிக்கா ஃபார்முலா சொல்லல, எக்ஸ்பெண்டிச்சர் தான் நம்ம பேசணும். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். நான் வேணா ஷேர் பண்றேன் ஒரே நிமிஷம். இங்க ஒரு போட்டுருப்போம் பாருங்க, எக்ஸ்பெண்டிச்சருக்கு ஒரு கால்குலேஷன் போட்டிருப்போம். எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் ஈக்குவல் டு லாஸ் பர்சன்டேஜ் தானே. எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் ஈக்குவல் டு இன்கம் பை 1 மைனஸ் லாஸ் பர்சன்டேஜ் சொல்லிருப்போம். நம்ம வந்து இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி இன்கம் என்னங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இன்கமுக்கு ஸ்பெசிபிக்கா நம்ம ஃபார்முலா ஏன் போடலன்னா, நிறைய ஃபார்முலா போட்டா உங்க மைண்ட்ல வைக்க முடியாது, குழப்பம். சரிங்களா? நான் வந்து அதனாலதான் இதெல்லாம் நான் சொல்லல. இதெல்லாம் சொன்னீங்கன்னா ஒரு ஏகப்பட்ட இது வருது பார்த்தீங்களா, குழப்பம். அதனாலதான் அதை பத்தி பேசல. ஆனா இந்த ஃபார்முலாவில் இருந்து இன்கம் நான் எடுக்க முடியும். சரியா? இப்போ இந்த இன்கம்கான ஃபார்முலா என்ன, சாரி எக்ஸ்பெண்டிச்சருக்கான ஃபார்முலா என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்கம் டிவைடட் பை 1 மைனஸ் லாஸ் பர்சன்டேஜ் டிவைடட் பை 100. இதான் நம்ம சொன்னோம். இதுல எனக்கு இன்கம் என்னன்னு தெரியாது, அதை அப்படி நான் வச்சுக்கிறேன். பட் எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளவு தெரியும். எவ்வளவு? 285.2 டிவைடட் பை 1 மைனஸ் இங்க பாருங்க, லாஸ் பர்சன்டேஜ் தான் உங்களுக்கு 12/100. ரைட்டா? சோ இன்கம் நான் அப்படியே ப்ரொசீட் பண்ணிட்டு வரேன். இன்கம் டிவைடட் பை 1 மைனஸ் 0.12. அப்போ இன்கம் ஈக்குவல் டு இதுல இருந்து சப்ராக்ட் பண்ணினா உங்களுக்கு 0.88 கிடைக்கும். 28.5.2. இப்போ இதுல இருந்து இன்கம் நான் என்ன செய்யணும், இந்த 0.8 இந்த பக்கம் கொண்டு போயிட்டோம், அவ்வளவுதான். ஸோ அப்போ 285.2 இன்டு 0.88. ஓகே, நீங்க கால்குலேட் பண்ணும்போது எப்படி பண்ணணும்னா புள்ளி இல்லாத நம்பர் எடுத்துக்கணும். 285.2 இன்டு 88 எடுத்துக்கணும். ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணா கிடைக்கிற ஆன்சர் வந்து 250,976. ஸோ இங்க 2 டெசிமல் பிளேஸ், இங்க 1 டெசிமல் பிளேஸ், மொத்தம் 3 டெசிமல் பிளேஸ். ஸோ அங்க தள்ளி புள்ளி வச்சீங்கன்னா உங்க ஃபைனல் ஆன்சர் 250.976. ஓகே, சோ அப்ப நம்ம என்ன பண்றோம்னா சிங்கிள் ஃபார்முலா மைண்ட்ல வச்சுக்கிறோம். இந்த சிங்கிள் ஃபார்முலால இருந்து இன்கம் என்ன செஞ்சிடும், கண்டுபிடிச்சிடும். ஒருவேளை நமக்கு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கொடுத்தாங்கன்னா இது பிளஸ் ஆகும், இது ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஆகும். அவ்வளவுதான் வித்தியாசம் ரெண்டு. சரிங்களா? இப்ப நீங்க பாருங்க 250.976 எக்ஸாக்ட் ஆன்சர் வந்துட்டு. ஓகே, சோ நீங்க என்ன செய்யணும், இந்த இடத்துல லாஜிக்கலா நீங்க யோசிச்சீங்கன்னா உங்களால கண்டுபிடிக்க முடியும். நான் இல்லன்னு சொல்லவே மாட்டேன், பட் இட் டேக்ஸ் மோர் டைம் கம்பேர் வித் திஸ். ஓகே, இது வந்து உங்களுக்கு வந்து ஜஸ்ட் நீங்க ஃபார்முலா மைண்ட்ல வச்சுக்க போறீங்க, சப்ஸ்டிட்யூட் பண்ண போறீங்க, ஆன்சர் வர போகுது. அதனால இது ஒரு ஷார்ட் ட்ரிக் மாதிரி நினைச்சுக்கோங்க. சரிங்களா? சோ இது ஏதோ டவுட் இருக்கா உங்களுக்கு? Any doubts? No, sir. Okay, thank you. இப்ப நெக்ஸ்ட் என்னது, இதே பாருங்க, ரெண்டு லைன்ல क्वेश्चन இருக்கு, பொறுமையா வாசிக்கணும். If the loss incurred by the company in 2019 was 33.2 million more than the profit of the company in 2018. என்ன சொல்ல வரா, 2019ல ஒரு கம்பெனி என்ன பண்ணுது, லாஸ சந்திக்குது. எந்த அளவுக்கு லாஸ்னா 2018ல கிடைச்ச ஒரு ப்ராஃபிட் விடவும் 33.2 மில்லியன் அதிகமா ஒரு லாஸ சந்திக்குது அந்த கம்பெனி. ஓகே, சோ அப்ப கேக்குற கேள்வி என்னன்னா, then the loss percentage incurred by the company in 2019 was. அப்போ அவன் என்ன சொல்லிட்டானா 2019ல உங்களுக்கு லாஸ் தான், எவ்வளவு லாஸ்ங்கிறதா கேள்வி. ஓகே,
கோகிலா ரவி என்னனோ சார் அப்ப டவுட் இருக்கான்னு கேட்டீங்களா சார்? அப்ப சொன்னேன். சாரி. ஓகே ஓகே சரி ஓகே ஓகே சார். கேள்வி உங்களுக்கு புரிஞ்சதில்ல, நான் இன்னொரு தடவை சொல்றேன். 2019ல ஒரு கம்பெனி நஷ்டத்தை சந்திக்குது. எந்த அளவுக்குன்னா 2018ல கிடைச்ச லாபத்தை காட்டிலும் 33.2 மில்லியன் இன்னும் அதிகமா அவன் நஷ்டத்தை பார்க்கறான். அப்படின்னா அந்த 2019ல அவனுக்கு கிடைச்ச லாஸ் பர்சன்டேஜ், அதுதான் கேள்வி. சரிங்களா? சரி ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா, இன் 2018ல அவனுக்கு எவ்வளவு லாபம் நான் முதல்ல பார்க்கணும். அந்த லாபத்துல இருந்தா 33.2 கூட நஷ்டமாயிருக்கு. ஃபர்ஸ்ட் லாபத்தை கணக்கு பண்ணுறேன். 2018 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 192 செலவு பண்ணியிருக்கான், 15% லாபம் இருக்கு. ஸோ எக்ஸ்பெண்டிச்சர் உங்களுக்கு 192. இதெல்லாம் நீங்க ஏற்கனவே கால்குலேட் பண்ணிருப்பீங்க முதல் கொஸ்டின்லயே. பட் இன்னொரு நான் சொல்றேன், நோ ப்ராப்ளம். அதனால இதுக்கு ஒரு டைம் மிச்சமாகும் எக்ஸாம் டைம்ல. ஓகே, உங்களுக்கு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து 15%. 100க்கு 15 ரூபான்னா 192க்கு எவ்வளவு? அது வந்து உங்களுக்கு 28.8. 28.8 இதுதான் நமக்கு கிடைச்ச லாபம் 2018ல. ஆனா என்ன சொல்லியிருக்கான், in 2019 33.2 more than the profit அப்படின்னு அவன் சொல்லியிருக்கான். மோர் தென் சொன்னாலே மேத்தமெட்டிக்ஸ்ல பிளஸ் அர்த்தம், இல்லைனாலும் உங்களுக்கு தெரிஞ்சிடும் மோர் தென் பெரிய விஷயம் கிடையாது. அப்ப ஏற்கனவே 28.8 லாபம் கிடைச்சிருக்கு, அது கூட எக்ஸ்ட்ரா 33.2 சேர்ந்துட்டு உங்களுக்கு 62 வருது. அப்போ நஷ்டம் வந்து 2019ல உங்களுக்கு 62 மில்லியன். உடனே ஆன்சர் வந்துட்டானா வராது, ஏன்னா அவன் கேட்கறது பர்சன்டேஜ். அப்ப லாஸ் பர்சன்டேஜ் நீங்க கண்டுபிடிக்கணும். லாஸ் பர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிக்கணும் நீங்க அப்படின்னா, சிம்பிள் லாஜிக் தான். அதுவும் நான் ஃபார்முலா காட்டியிருப்பேன். ஓகே, இஃப் யூ ஆர் கிவன் எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் லாஸ், அப்படி லாஸ் பர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத விட இன்னும் ஈஸியா நான் சொல்றேன். லாஸ்ங்கிறது டிக்ரீஸ் அப்படிதானே, அப்ப நம்ம டிக்ரீசிங் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். ஓகே, சோ டிக்ரீசிங் பர்சன்டேஜ் என்னது உங்களுக்கு? ஃபைனல் வேல்யூ மைனஸ் இனிஷியல் வேல்யூ டிவைடட் பை இங்க டிக்ரீசிங்னால லார்ஜ் வேல்யூ நீங்க போடணும் இன்டு 100. ஓகே, சோ நமக்கு இங்க ஃபைனல் வேல்யூங்கிறது என்னது? நான் இவ்வளவு செலவு பண்ணிருக்கேன், ரைட்டா? சோ 62 வந்து நஷ்டமா இருக்கு. சாரி ஒரே நிமிஷம். 62 லாஸா இல்ல, நான் வந்து இதை வச்சு உங்களுக்கு சொல்லிடலாம் நினைச்சேன். பட் இது கொஞ்சம் குழப்பம், இந்த ஃபார்முலா வேண்டாம். நம்ம இந்த புது ஃபார்முலாவை யூஸ் பண்ணாம சொல்லலாம் நினைச்சேன். பட் லாஸ் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும்னா உங்களுக்கு நான் வந்து ஒரு செலவு பண்ண, இந்த செலவுக்கு எனக்கு இவ்வளவு ரூபா நஷ்டமாயிருக்கு, 100க்கு எவ்வளவு? ஐ திங்க் இது உங்களுக்கு ஈஸியா புரியும் நினைக்கிறேன். இந்த லாஜிக்கே உங்களுக்கு ஈஸியா புரியும். நான் இவ்வளவு செலவு பண்ண, எனக்கு இவ்வளவு நஷ்டமா இருக்கு, அப்ப 100க்கு எவ்வளவு நஷ்டம்? இதான் கணக்கு. ஓகே, லாஸ் வந்து நமக்கு 62 நம்ம கண்டுபிடிச்சோம். நான் பண்ண செலவு வந்து 248 இன்டு 100 கால்குலேட் பண்ணா இதுக்கு மட்டும் உங்களுக்கு 0.25 வரும். இன்டு 100 இஸ் ஈக்குவல் டு 25%. ஸோ ஃபைனல் ஆன்சர் வந்து உங்களுக்கு 25%. ஓகே, இது புரிஞ்சுதா உங்களுக்கு? லாஜிக் இந்த இடத்துல கரெக்டா உட்கார்ந்ததுனால நான் அதையே வச்சு சொல்லிட்டேன், குழப்பாம சொல்லிட்டேன். இல்ல சார் குழம்புற மாதிரி தான் இருக்குன்னா என்கிட்ட ஒரு தடவை சொல்லிடுறேன், நான் இன்னொரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நான் உங்க chat பாஸ். ஓகே, சொல்லுங்க ஜோசிபா. என்னது? புரிஞ்சது சார், டவுட் இல்ல. அதான் சார். ஓகே, நான்
நான் லேசா பயந்துட்டேன், கொஞ்சம் குழப்பமா தெரிஞ்சது பயந்துட்டேன். ஒன்றும் இல்லை, தெளிவா தான் இருக்கீங்க. நோ ப்ராப்ளம். இல்ல சார், புரிஞ்சுச்சு சார். ரைட். லாஜிக்க புரிஞ்சுக்கோங்க, நோ ப்ராப்ளம். அவ்வளோ. சரி சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, 3 லைன் இருக்கு. ரைட்டா? இப்போ நம்ம தெளிவா மைண்ட்ல என்ன சொல்றாங்க? In 2021, if the profit percent of the company was higher by 60% of the profit percentage in 2018. என்ன சொல்றாங்கன்னா 2021ல இந்த கேள்வி நல்லா புரிஞ்சுக்கணும். 2021ல இந்த கம்பெனிக்கு ஒரு லாபம் கிடைச்சிருக்கு. ரைட்டா? அந்த லாபம் எந்த அளவுக்குன்னா 2018ல ஒரு லாபம் கிடைச்சிருக்கும்ல, ஒரு பெர்சன்டேஜ் லாபம் கிடைச்சிருக்கும். இந்த பெர்சன்டேஜ்ல இருந்து ஒரு 60% கூட உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு? லாபம் கிடைச்சிருக்கு. அப்படின்னா then the percent increase approximately கொடுத்துட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து இனிஷியல் வேல்யூ ஜாஸ்தியா வரும்னு அர்த்தம். அது okay, then the percentage increase in the expenditure of the company in 2021 as compared in the previous year. அதாவது உங்களுக்கு லாபம் அதிகமா இருக்குனால என்ன அர்த்தம்? செலவு அதிகமா இருக்கும் அர்த்தம். அதுல மாற்றமே கிடையாது. அது வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். நீங்க நிறைய செலவு பண்ணீங்கன்னா நிறைய லாபம் கிடைக்கும், குறைய செலவு பண்ணா குறைய லாபம் கிடைக்கும். அப்ப கண்டிப்பா இங்க இருந்து இங்க செலவு ஜாஸ்தியா இருந்திருக்கும். ஆனா எவ்வளவு ஜாஸ்தி அப்படின்னு கேட்கறான். ஒரு ட்விஸ்ட் என்னன்னா ப்ரீவியஸ் இயர். அதான் முக்கியமான விஷயம். இந்த வார்த்தையை கவனிக்க மாட்டோம். நம்ம டக்குனு 2018 கூட கம்பேர் பண்ணிடுவோம். ப்ரீவியஸ் இயர்னா எது கூட கம்பேர் பண்ண சொல்றான்? 2020 காட்டிலும் உங்களுக்கு 2021ல எவ்வளவு கூட அப்படிங்கறதா கேள்வி. ஓகே ரைட். இப்போ ப்ராஃபிட் percentage in 2018 எவ்வளவு இருக்கு? 15%. profit percentage in 2021 was higher by 60. அப்படிதான் சொல்லியிருக்கான். 15%ல இன்னொரு 60 கூடி இருக்கு. அதாவது இந்த 15ல இன்னொரு 60 கூடி இருக்கு. சோ அப்போ 15 100க்கு 60 கூடி இருக்குன்னா அந்த 15க்கு எவ்வளவு கூடி இருக்கும்? சோ கால்குலேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து 9 கிடைக்கும். சரி, கரெக்ட் தான், 9 கிடைக்கும். அப்போ ஆல்ரெடி 15% லாபம் 2019ல. இப்ப 60% கூட, அது எவ்வளவு? 9%. மொத்தம் உங்களுக்கு 24% லாபம். இங்க 24% லாபம் நமக்கு இங்க கிடைச்சிருக்கு. சரி, இப்போ அவன் கேட்கிற கேள்வி என்ன? எக்ஸ்பெண்டிச்சர். அப்ப எக்ஸ்பெண்டிச்சருக்கு ஃபார்முலா என்ன? அப்ப பார்த்தோம் நம்ம எக்ஸ்பெண்டிச்சர் ஃபார்முலா ஈக்குவல் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து அசோப்ப மேல இன்கம் வரும். லாபத்தை பத்தி மட்டுமே பேசுறோம். சோ 1 பிளஸ் profit percentage divided by 100. சோ அந்த ஃபார்முலாவை நம்ம ஈஸியா போடலாம். ஓகே, இன்கம் வந்து அங்க கொடுத்திருக்கானா செக் பண்ணணும். இன்கம் அவங்க கொடுத்திருக்காங்க 359.6 கொடுத்திருக்காங்க. சோ 359.6 divided by 1 plus profit percentage இப்பதான் கண்டுபிடிச்சோம் 24/100. 359.6 divided by 1 plus 0.24. அப்ப 359.6 divided by 1.24. இது ரெண்டையும் டிவைட் பண்ணா உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் 290. இதோட கேள்வி முடிஞ்சதுன்னா முடியல. நீங்க கண்டுபிடிச்சது எக்ஸ்பெண்டிச்சர் தான் கண்டுபிடிச்சிருக்கீங்க. விச் மீன்ஸ் இங்க வந்து 290 வந்துட்டுன்னு கண்டுபிடிச்சீங்க. சோ இப்போ நீங்க இந்த ரெண்டையும் தான் கம்பேர் பண்ணணும். கம்பேர் பண்ணி எவ்வளவு ஆக்சுவலி 290 இருந்து 210 இருந்து 290 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அவன் கேட்கறது இன்க்ரீசிங் பர்சன்டேஜ். ஓகே, சோ அப்ப இன்க்ரீசிங் பர்சன்டேஜ் என்னது? ஃபைனல் வேல்யூ மைனஸ் initial value divided by
increasing so small value into 100. Final value நமக்கு 290. Initial value 210. Small value 210 into 100. So by 80 divided by 210 into 100. Final கிடைக்கிற ஆன்சர் 38.1 கிடைக்கும். So 38.1 means இங்க 38. Okay. So 38 is the correct answer. So இங்க நம்ம வந்து ஃபார்முலாஸ் தான் மெயினா யூஸ் பண்றோம். ஓகே, அந்த ஃபார்முலாஸ் நீங்க ஈஸியா மைண்ட்ல வச்சுக்கலாம். அநேகமா இப்பவே உங்களுக்கு மைண்ட்ல வந்திருக்கும்னு நினைக்கிறேன். நான் இன்னொரு தடவை எழுதுறேன் பாருங்க அந்த ஃபார்முலாவை. எக்ஸ்பெண்டிச்சர் வேணும்னா இன்கம் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெண்டிச்சர் தான் போடணும், ஞாபகம். ஈக்கு அப்புறம் தான் ஐ வருது. ஃபார்முலாவை மாத்தக்கூடாது. இங்க இன்கம் போட்டு அங்க எக்ஸ்பெண்டிச்சர் போடக்கூடாது, தப்பாயிரும். சரிங்களா? நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏபிசி ஆல்பபெட்ஸ் தான் ஈக்கு அப்புறம் தான் ஐ வரும். 1 plus profit percentage divided by 100. இது ப்ராஃபிட்டா இருந்தா, இதே லாஸா இருந்தா அதே ஃபார்முலா தான். இன்கம் divided by 1 மைனஸ் ஆயிரும். அந்த ப்ராஃபிட் பர்சன்டேஜ் லாஸ் பர்சன்டேஜா மாறிடும். ஓகே, சரி நெக்ஸ்ட் क्वेश्चन. அடுத்த क्वेश्चन என்ன கொடுத்திருக்கு? What is the average of the income of the company in 2018 and 2020? Average தான் என்ன பண்ணலாம் நீங்க சொல்லுங்க பாப்போம். பொதுவா ஆவரேஜ்னா என்ன செய்யணும்? ஆட் பண்ணி டிவைடட் பை டோட்டல் நம்பர் எவ்வளவு டிவைட் பை 2 அப்படிதானே? ரைட். சோ அப்ப அது ஈஸி தான் அப்படிதானே? சோ அப்போ நான் இத உங்களுக்கு ஹோம்வொர்க்கா விடுறேன். என்னன்னா ஆவரேஜ் இன்கம் ஆஃப் தி கம்பெனி, இன்கம் பத்தி மட்டும் தான் பேசுறான். அதுவும் 2018 and 2020 பத்தி தான் பேசுறான். ஆனா இன்கம் கொடுக்கவில்லை. ரைட்டா? அப்ப இன்கம் கொடுக்கலன்னா நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க? இதான் என் கேள்வி. நான் உங்களுக்கு ஐடியாவை சொல்லிடுறேன், நீங்க கால்குலேட் பண்ணுங்க. யாராவது ஒரு ஆள் சொல்றாங்கன்னு பார்ப்போம். என்ன ஐடியால கண்டுபிடிக்கலாம் சொல்லி. நம்ம கால்குலேஷன் 2% தான். உங்களுக்கு அந்த ஐடியா கிடைக்குதா மட்டும் தான் நான் பாக்குறேன். இன்கமே கொடுக்காம இன்கம்க்கு ஆவரேஜ் எப்படி எடுக்க முடியும்? என்ன தோணுது? ஜோசிபா ஜபா யோசிக்கிறீங்களா? எனி ஐடியா? ஆனா உங்க கையில நான் இன்னொரு ஹிண்ட் கொடுக்குறேன். உங்க கையில என்ன இருக்கு? ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இருக்கு, ப்ராஃபிட் பர்சன்டேஜ் உங்க கையில இருக்கு. அண்ட் ஆல்சோ எக்ஸ்பெண்டிச்சரும் உங்க கையில இருக்கு. உங்களை கண்டுபிடிக்க சொல்றது இன்கம் மட்டுமே. அப்ப எப்படி கண்டுபிடிக்கலாம்? இப்ப சொல்லுங்க பார்ப்போம். ஐடியா வருதா? நீங்க ரெண்டத்தையும் ஆட் பண்ணணும் அப்படிங்கிறது வெறும் இந்த ப்ராஃபிட் எவ்வளவும் கொடுத்தான்னா நீங்க ஆட் பண்ணிடலாம். பட் கேள்வி என்னன்னா பர்சன்டேஜ் தான் கொடுத்துருக்காங்க. அப்ப எப்படி பண்ணுவீங்க? நான் இப்பதான் சொன்னேன் உங்களுக்கு ஃபார்முலா. எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் ஈக்குவல் டு இன்கம் டிவைடட் பை இங்க ப்ராஃபிட் மட்டும் தானே கொடுத்துருக்கான். ஸோ 1 plus profit percentage divided by 100. அவ்வளவுதான். இதுல இன்கம் கண்டுபிடிக்க போறீங்க. ஸோ இன்கம் வச்சுட்டு இந்த வேல்யூவை இந்த பக்கம் கொண்டு போயிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். புரியுதா உங்களுக்கு? சோ அப்படி உங்களால